பூமிக்கு மேலே மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் பிடிச்ச பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம். பணம் நமக்கு எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா பணத்தை பற்றிய அறிவு, பொருளாதாரத்தை பற்றிய அறிவு. ஏன்னா காலேஜ்லேயும் ஸ்கூல்லேயும் அதை ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அதனால் அந்த அறிவை யாருமே சம்பாதிக்கல. நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு அறிவு தான், பாசிட்டிவான அறிவு எதுவும் இல்லை. பட் ஆனால் ஒரு நாடோ ஒரு மனுஷனோ எப்படி முன்னேறினாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு அது பேருதவியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பணக்கார நாடுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அந்த அமெரிக்கா வந்து உள்நாட்டு யுத்தத்துக்கு அப்புறம் வேகமாக முன்னேறிச்சு. அது முன்னேற்றத்துக்கு காரணமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் 3. மொதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்ந்த அடிமைகளோட உழைப்பு. 2வது பார்த்தீங்கன்னா எளிமையான குடியேற்றம். 3வது பார்த்தீங்கன்னா அதோட கட்டமைப்பு. இந்த 3 விஷயத்தினால தான் அமெரிக்கா வந்து வேகமாக வளர்ந்ததாக பொருளாதார நிபுணர்கள்லாம் கணிச்சாங்க. 1847 ஸ்காட்லாண்ட்லேருந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு தொழில் தொடங்கினார். அவர் வந்து ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி தொடங்கினார். கரெக்டாக 53 வருஷம் கழித்து அவருக்கு வந்து $400 மில்லியன் இருக்கிறதா கணக்கு பண்ணாங்க. எல்லா வரியும் கட்டின அவர் வந்து அவரோட சம்பாரித்த மிகப்பெருமையான பணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு சேரிட்டிக்கு தான் கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தொழிலதிபர் வந்தார். அவர் வந்து 1868 வந்தார். அவர் வந்து பெட்ரோலியம் எண்ணெய் தொழிலுக்கு வந்தார். என்னென்னா கடலெண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் இல்லை, பெட்ரோலியத்துறைக்குள்ளே வந்தார். பெட்ரோலியத்துறைக்கு வந்து கடைசியாக 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட மொத்த பெட்ரோலியத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்தார். ஸோ இவங்க 2 பேருமே அமெரிக்கன் எக்கனாமிக்கு வந்து பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா அரசு வந்து தொழில் முனைவோருக்கு என்ன விதமான உதவிகளை வேணாலும் கொடுக்கும். அந்த ஊர் பிரைம் மினிஸ்டர்லேருந்து அங்கே வாட்ச்மேனாக இருக்க வரைக்கும் தொழில் முனைவோருக்கு என்ன விதமான உதவிகளை வேணாலும் அந்த அரசு செய்யும். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கரெக்டாக டேக்ஸ் கட்டிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக டேக்ஸ் கட்டலைன்னா பிரச்சனை, கரெக்டாக டேக்ஸ் கட்டினா எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க நாட்டோட வளர்ச்சி அப்படின்றது ஒரு திறமையான தொழிலதிபர்கள் தலையில் போட்டாங்க. அந்த தொழிலதிபர்கள் சார்ந்து அந்த நாடு வளர்ந்துச்சு. இப்போ வளரக்கூடிய நாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த பாலிசியில் தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாடு வளர்ந்ததுக்கான காரணங்கள் எப்படி வச்சு ஒரு தனி மனிதன் எப்படி வளரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார நாடு எப்படி வளர்ந்துச்சோ அதே மாதிரி பணக்காரன் ஆகணும்னு நினைக்கக்கூடிய தனி மனிதன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவரோட கட்டமைப்பை வலுப்படுத்திக்கலாம். அவர் வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான பாதையை தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்கான ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் கண்டுபிடிச்சி அறிவு சார்ந்து உழைத்து குழுவோடு சேர்ந்தீங்கன்னா அவங்களும் பணக்காரனாகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் பேர் விஜயகுமார்.